மானின் மருண்ட விழி மடல் போலும் கண்ணிமைகள் வானின் கருமேகம் வார்த்தெடுத்த அலை கூந்தல் சிலை என்றால் அவள் உடல்தான் சித்திரங்கள் நாணிவிடும் கலைப்பெண்ணாள் சிரித்து விட்டால் காதலினால் மனம் நாடும். ஒரே அடியா போய் சேர்ந்துட்டா. நான் ஏதாவது சொன்னா உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு ஊர் உலகம் பேசுது. இதெல்லாம் ஊர் கண்ணுக்கு படுற. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன் சின்னம்மா? எதுக்காக இப்ப எல்லாம் பேசுற? ஏண்டா வெண்ட சோறு நீ சம்பாதிக்கிறியா? வேணா வேலைக்கு வந்து குட்டிக்கிறியே. இதுல கவிதை வேற எழுதி கிழிக்கிறான். காரணாவுக்கு பிரயோஜனம்டா. உட்கார்ந்து சாப்பிடத்தான் ஆசைப்படுற. உன்னை போல பையன் தானே மது. அவன் பட்டணத்துக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்புற. உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. ஒதிய மரம் பெருத்தா உத்தரத்துக்கு ஆகுமா? தினம் உன் கூட கத்துறதே என் பொழப்பா போச்சு. என்ன எரும மாட்டு ஜென்மமோ நீ. எங்கேயாவது போய் தொலைறது தானே சாணிய. என்ன தம்பி இப்படி பாக்குறீங்க? இந்த புல்லாங்குழல் பொன்னையாவ தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்களே. ஆமாங்க, இந்த மல்லிப்பட்டி மது டெய்லரை பார்க்கணும். உன் பேர் என்ன? மல்லிப்பட்டியில் உள்ளவங்க எல்லாம் பேரை மாவளதான் ஆரம்பிக்கிறாங்க. உன் பேரு மதன், நீ பார்க்க வந்திருக்கிற பேரு மது.
அப்பா அம்மா வச்சதுங்க. அதுக்கு கிராமம் என்ன பண்ணும்? அது சரி, யார பார்க்க வந்த? ஏங்க எத்தனை தடவை சொல்றது, மல்லிப்பட்டி மது. அவன் டெய்லருங்க. வெறும் பேரை மட்டும் சொன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்பா இந்த மெட்ராஸ்ல. அவன் பேரு, தெரு பேரு, வீட்டு நம்பர் எல்லாம் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அட்ரஸ் ஏதாவது வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். அடடே, நம்ம மது. நீ அவன் ஃப்ரெண்டா? ஆமா சார். மதுவை வர்ற வழியில பார்த்த ஞாபகம். இதே தெருவுல போனா கடைசி கடை அவன் கடை தான். கடையில் தான் இருப்பான். இந்த போய் பாரு. ரொம்ப நன்றிங்க. தீபாவளி வருதுடா, மிஸ்டர் நான் தொடச்சு வைங்க. டேய் மது. ஏய் மச்சி. டேய் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. லெட்டர் போட்டுருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. டேய் நான் பஸ்ல ட்ரெயின்ல வந்திருந்தா பரவாயில்லடா, லாரியில எல்லாம் வந்தேன். லாரியிலயா? ஆமாண்டா. டேய் நான் மெட்ராஸ்லயே செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன், சினிமாவை நம்பி. ஆமா. லாரியில வந்தப்பே நினைச்சா நீ மெட்ராஸ் செட்டில் ஆயிடுவேன். சரி, வீட்டுக்கு போய் பேசலாம். ரங்கா, லேடிஸ் யாரா வந்தா உட்கார வை, நானே வந்து அளவு எடுக்கிறேன். சரிண்ணே. வா, அது மாதிரி இதான் நம்ம கிரவுண்டு. பெரிய பெரிய ஆளுங்களாம் இங்க விளையாட ஜெயிச்சிருக்கானுங்க. நம்ம ரூம் எதிர்க்க பின்னாடி டக்கரா இருக்கும். போர் அடிச்சா பாத்துக்கலாம். இந்த பார், இப்படிதான் ஓனர் வீடு. துணிக்கா இது பார். பாப்பா மது. வணக்கண்ணே. தம்பி யாரு? இது நம்ம ஃப்ரெண்டு. வணக்கங்க. இப்பதான் ஊர்ல இருந்து வரான். நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சோம். 2 பேரும் ஒன்னாவே. இப்ப ஏதாவது பண்ண போறீங்களா? சரி, என்ன விஷயம்? இப்ப இவன் என் ரூம்ல தங்க போறான். ஃப்ரெண்டு தானே, தங்கிட்டா போச்சு. ரொம்ப நல்லா பண்ணிச்சயா. அப்பா நான் தான் மாமா. வந்துரு, ரொம்ப நாள் ஆச்சு. இதாப்பா என் மகன். ஹலோ. எப்பவும் குழந்தை மாதிரிதான் இருப்பான். என்ன இந்த பார்வை பாக்கலாம்? கிராமத்துல இருந்து வந்திருக்கான் பாருங்க. அங்க இது மாதிரி ஃபிகர் எல்லாம் பார்த்தது இல்லையா, அதான் முறைச்சு பாக்குறான். போ பழகி போடும். என்ன வேலை பண்ணான்னு வித்தியாசம்? நீங்க வரீங்க, கவிதை எழுதுவாங்க. சினிமாவை கவிதை எழுத வந்திருக்கிறான். சினிமாவா? சினிமாவா கம்பெனி நடக்கிற மாதிரிப்பா. போய் பொழைக்கிற வழியை தேடுங்கப்பா. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்களே, என்னடா? சரி கண்டுக்கலாம். மென்டல் மாதிரிமா. வா. அப்பா என்ன? ராஜாக்கா பார்க்க போறேன். சீக்கிரம் போயிட்டு வா. இல்ல லேட்டா தான் வருவேன். எல்லாமே விளையாட்டு தான். சீக்கிரம் வா. இந்த வீட்டுக்கு 150 ரூபா வாடகை. இதுக்கு புரோக்கர் சார்ஜ் வேற. இதாண்டா நம்ம அரண்மனை, நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த கடையில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ என்ன பண்ற, ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. குளிக்கணும்னா எதிர்க்க கிணறு இருக்கு, தண்ணி இருந்தா குளிச்சுக்க. என்னையா பாக்கெட்ல கையை விட்டு தொடாவுற? காசை எடுத்தாரு மறந்துருப்பிய. கொஞ்ச நாள் இந்த மாதிரி கேஸ காணவே நினைச்சேன், நீ வந்துட்ட. இல்ல சார், யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க சார். இந்த கதையெல்லாம் எங்கிட்ட விடாதயா. உன்ன மாதிரி கேஸ் எத்தனையோ நான் பார்த்தவன். மரியாதையா வாட்ச கழட்டி வச்சுட்டு போ. ஆமா, வாங்கம்மா. என்னையா முடிக்கிற? தாகத்தை தண்ணி குடிக்கணியா? அதுக்காக சோடா குடிச்சிட்டு காசு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ கெட்ட கேட்டுக்கு பிஸ்லரி சோடாவா? என்னங்க அவருக்கு சேர்த்து எடுத்துக்கங்க. சரிம்மா. ஏன் பேமணி முடிக்கிற? அந்த அம்மா தான் காசை கொடுத்துருச்ச. போயேன். உன்னை நான் சந்தித்து நீ 1000ல் ஒருவள். டேய், டைம் என்ன ஆகுது?
லேட்டா வர ஆமா குஷியா இருக்கே என்ன? ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு என் கவிதைக்கு உயிர் நாடியா இருந்த என் நாயகியை நேரடியா சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சதுடா. என்னடா வளர்ற? நடந்ததை சொல். ஊரெல்லாம் சுத்திட்டு ஒரு கடையில சோடா குடிச்சேன். அதுக்கு காசு கொடுக்கலான்னு பாக்கெட்ட பார்த்தா, என்னடா அது பாக்கெட் இப்படி கிழிஞ்சிருக்கு? மெட்ராஸ்ல முதல் அனுபவமே ரொம்ப நல்லா இருக்குடா. சரி, அப்புறம் எப்படி சமாளிச்ச? ஒண்ணு இல்லடா, சமயத்துல கை கொடுத்த தேவதை மாதிரின்னு முதல்ல சொன்னனே ஒரு நாயகி, ஆமா. அவ வந்து என் மானத்தை காப்பாத்தினான். ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த கதையோட இது நல்லா இருக்கு. வேற சொல்லு. தேர்ல